அங்க ஊருக்கு போனா ரொம்பவே போர் அடிக்கும் நித்தி. அப்பாவும் காலையில எஸ்டேட் போனார் என்றால் மாலை 6 மணி இல்லை 7 மணிக்கு தான் வருவார். அதுவரை நான் மூட்டு வலியையே வெறித்து பார்த்து இருக்கணும். ச்சே, எதுக்கு தான் இந்த லீவு கொடுக்குறாங்களோ என சாரு தன் தனிமையை எண்ணி புலம்பியவாறு துணிகளை பையில் அடுக்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அவள் தந்தை தன்னுடன் நேரத்தை செலவழிக்காமல் வேலை வேலை என்று இருப்பது சில சமயங்களில் எரிச்சலாக வரும். ஆனால் ஸ்ரீனிவாசன் வீட்டில் இருக்கும் சமயம் அவர் காதல் மனைவியின் எண்ணத்தை தடுக்கவே அவர் தன்னை வேலையில் தொலைத்திருக்கிறார் என்பதை அவள் அறியவில்லை. அவர் மனைவி வசுந்தரா இறந்து 18 வருடங்கள் கடந்த போதும் ஸ்ரீனிவாசன் அவரின் பிரிவை இன்னமும் ஏற்க முடியாமல் தவித்தார். அதை அவர் மகள் அறியாமல் தன் வருத்தத்தை தன்னுள்ளே புதைத்து கொண்டு மகளுக்காக நாட்களை நெட்டி தள்ளினார். ஆனால் மனதின் பாரம் தாங்க முடியாமல் அவர் உடல்நிலை குன்றியதை சாரு அறிந்திருக்கவில்லை. அவள் புலம்பலை கேட்டு கொண்டிருந்த நித்திலாவிற்கு மனதில் ஒரு எண்ணம் உதயமாக, ஹே சாரு, பேசாம நீ என்னுடன் ஊருக்கு வருகிறியா? அம்மாவும் உன்னை ஊருக்கு அழைத்து வர சொல்லி எத்தனை முறை கேட்டுக்கொண்டு இருந்தார். நான் அப்பாவுடன் பேசுகிறேன் என்றவள் உடனே தன் அலைபேசியில் ஸ்ரீனிவாசனை அழைத்து விவரத்தை சொல்லி அனுமதி கேட்க, அவர் மகள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் என நினைத்தவர் உடனே அனுமதி அளித்தார். இருவரும் உற்சாகமாக பஸ்ஸில் மசினகுடியை நோக்கி பயணித்தனர். மசினகுடிக்கு நேர் பஸ் எதுவும் இல்லாததால் மேட்டுப்பாளையம் வந்து வேறு பஸ்ஸில் செல்ல வேண்டும். இல்லையெனில் ஊட்டி வந்து அங்கிருந்து வேறொரு பஸ்ஸில் செல்ல வேண்டும். அப்படிதான் நித்திலாவும் சாருவும் ஊட்டி வந்து இறங்கினர். சாரு விசாலத்திற்கு ஏதாவது வாங்கலாம் என நினைத்தவள் நித்தியிடம் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த கடைக்குள் சென்று விட, நித்திலாவும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க நினைத்து வேறொரு கடையில் பிஸ்கெட், பழங்கள் என தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு பணத்தை நீட்டினாள். 280 ரூபாய்க்கு அவள் 1000 ரூபாய் தாளாக நீட்ட அந்த கடைக்காரரோ சில்லறையாக கேட்க அவள் இல்லை என வாதாடி கொண்டிருந்த சமயம் அங்கிருந்த ஒரு 50 தாண்டிய பெண்மணி, என்கிட்ட 1000 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு, இந்தாங்க என கொடுக்க கடைக்காரர் மீதி பணத்தை நித்திலாவிடம் கொடுத்துவிட்டு அந்த பெண்மணியின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தார். நித்திலா அங்கிருந்த அப்பெண்மணிக்கு நன்றி உரைக்க, இருக்கட்டும் பரவாயில்லம்மா என புன்னகையுடன் உரைத்தார். அவள் பொருளை வாங்கிவிட்டு வரும் வரையில் சாரு வராமல் இருக்க அவளுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துவிட்டு ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பெண்மணியும் அவள் அருகில் யாருக்கோ காத்திருக்க, ஆனால் அவர் பார்வை நித்திலாவையே அளவெடுக்க அவரை பார்த்த நித்திலா ஒரு புன்னகையை உதித்தவள் அவரை போன்ற கண்களால் அளவெடுத்தாள். அவர் தலைமுடியை தூக்கி கொண்டையிட்டு இருக்க அவர் வகுட்டின் இரு பக்கமும் காதின் ஓரத்திலும் நிறைத்திருக்க நல்ல எலுமிச்சை நிறத்தில் கோல்டன் பிரேம் போட்ட கண்ணாடியுடன் குளிருக்கு இதமாக சால்வையும் போட்டிருக்க பார்த்தாலே பெரிய வீட்டு பெண்மணி போல் தெரிந்தார். ஆனால் அவர் கண்கள் ஏதோ சோகத்தை ஏந்தி இருப்பது போலவும் அவர் முகத்தில் ஏதோ சோர்வு இருப்பதை போலவும் நித்திலாவிற்கு தோன்றவே அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். சில நொடிகையில் அப்படியே இருவரும் நின்று இருக்க அப்பெண்மணி திடீரென கண்களை மூடி மயங்கி சரிய பார்த்து கொண்டிருந்த நித்திலா பதறி அடித்து கொண்டு அவர் அருகில் நெருங்கினாள். மயங்கி சரிந்தவரை நித்திலா தன் மடிகளில் ஏந்தி, அம்மா அம்மா என கன்னத்தை தட்ட அவருக்கு மயக்கம் தெளியாமல் இருக்க தன் பேக்கில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து முகத்தில் தெளித்து விழிக்க செய்து பருக செய். அதற்குள் அவர்களை சுற்றி கூட்டம் கூட்டிவிட தன் வேலையை முடித்து கொண்டு வந்த சாருவிற்கு ஏதோ கூட்டம் என்று எட்டி பார்க்க நிதிலாவின் மடியில் யாரோ பெண்மணி இருப்பதை கண்டு அவள் அருகில் நெருங்கினாள். ஹே நிதி, என்னாச்சு? யாரடி இவங்க என பதற்றமாக கேட்க, தெரியல சாரு, என் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தாங்க, திடீரென மயங்கி விழுந்துட்டாங்க,
என அவளுக்கு பதில் உரைத்தவாறு அவரை தண்ணீரை குடிக்கச் செய்தாள். அவர் போதுமென்று கையசைத்தவர், இப்போ கொஞ்சம் பரவாயில்லையம்மா என நித்திலா ஆதரவாக கேட்க அவர் ஆமாம் என்பதாக தலையசைத்தார். அம்மா, நீங்க தனியா வந்தீங்களா, இல்ல யாராவது கூட வந்திருக்காங்களா? நீங்க எங்க போகணும்? வீடு எங்க இருக்கு? நான் கொண்டு போய் விடுறேன் என அவரை எழுந்து நிற்க செய்ய சாருவும் அவளுக்கு உதவி செய்தார். இல்லம்மா, டிரைவர் கூட தான் வந்தேன். அந்த பக்கம் வண்டியை பார்க் பண்ணியிருந்ததால இங்க நின்னுக்கிட்டு இருந்தேன். இப்படி திடீரென சரிஞ்சிட்டேன் என சொன்னவர் குரலில் சோர்வு தெரிந்தது. அவர் சொல்லி முடிக்கும் வேளையில் டிரைவர் வந்திருக்க, ஐயோ அம்மா, என்னாச்சு என பெண்மணியை நெருங்கினார். ஒண்ணுமில்ல சாமிநாதா, கொஞ்சம் பிபி அதிகமாயிடுச்சு போல என்றவர், வண்டியை எடுத்துட்டு வந்துட்டியா? இதோம்மா, கொஞ்சம் தள்ளி நிறுத்தியிருக்கேன், வாங்க என்றார். சாருவும் நித்திலாவும் அவரை கை தாங்களாக பிடித்து கொண்டு நடந்தனர். சுவாமிநாதன் அவர்களின் பையை எடுத்துக்கொண்டு அவர்கள் பின்னால் நடந்தார். ஏம்மா, பிபி இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்குமா தனியா வந்திருக்கீங்க? யாராவது கூட கூட்டிட்டு வந்திருக்கலாமில்ல என்ற நித்திலாவின் கேள்வியில் சற்று உரிமை இருந்ததை போல் அப்பெண்மணிக்கு தோன்றவே அவள் முகத்தை பார்த்தவருக்கு சொன்ன அவள் முகத்தில் நிஜமான அக்கறை இருக்க, அதற்கெல்லாம் கொடுப்பன இருக்கணும் மகளே என்றவர் முகத்தில் இருந்த விரக்தி புன்னகை நித்திலாவை ஏதோ செய்தது. அதற்குள் கார் வந்திருக்கவே சுவாமிநாதன் கதவை திறந்துவிட அப்பெண்மணி ஏறியவுடன், நீங்களும் வாங்கடா, எங்க போகணும், நான் கொண்டு போய் இறக்கி விடுறேன் என்றவருக்கு, பரவாயில்லம்மா, நாங்க மசனக்குடி போகணும், நாங்க பஸ்ல போய்க்கிறோம், நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கங்க, இனிமேல் இந்த மாதிரி தனியா எல்லாம் வராதிங்க என ஏதோ தன் உறவுக்காரரை அதட்டுவதை போல் நித்திலா பேச அவளுக்கு புன்னகையை உதிர்த்துவிட்டு, நீங்க செய்த உதவிக்கு மிகவும் நன்றியம்மா, பார்த்து போங்கடா என்றவர் கண்களில் இருந்த ஏக்கத்தை மறைக்க அவர் கண்களை மூடி சீட்டின் பின்னால் தலை சாய்த்து படுத்து கொண்டார். ஆனால் அவர் மறைக்க நினைத்த ஏக்கத்தை சுவாமிநாதன் கண்டு கொண்டார். சுவாமிநாதன் நித்திலா சாருடைய பையை கொடுத்துவிட்டு, ரொம்பவும் நன்றி குழந்தைங்களா, இந்த வயசுல உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூடவா பெத்த பிள்ளைங்களுக்கு இல்லை? எல்லாம் அவரோட விதி, பார்த்து போங்கடா என அவர்களிடமும் விடை பெற்று சென்றார். அவர்கள் சென்ற பாதையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த நிதி, பாவம் இல்ல சாரு, இந்த வயசுல உங்களுக்கு எவ்வளோ பெரிய சோகம் இல்லை என தன் வருத்தத்தை சொல்ல, பாவம் தாண்டி, என்ன செய்ய, சரி வா போகலாம் என அவளை இழுத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டிற்கு விரைந்தாள். அடித்து பிடித்து பஸ்ஸில் ஏறியவர்கள் சீட்டில் அமர்ந்து கொள்ள நித்திலா ஜன்னலில் சாய்ந்து கொண்டு சுசிலாவை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தாள். ஏனோ அவர் கண்களில் தெரிந்த சோகம் நித்திலாவை தாக்க, அத்தாக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் மனம் சண்டித்தனம் செய்தது. சாரு வளவளத்து கொண்டு வர நித்தியிடமிருந்து எந்த பதிலும் வராமல் இருக்க அவளை உலுக்கினாள். ஹே, என்னடி, அதுக்குள்ள தூங்கிட்டியா? நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு தானடி வந்த எருமை என அவளை சிந்தனையிலிருந்து மீட்டெடுக்க, அதன் பின் நித்திலா அவள் நிலையிலிருந்து மீண்டு சாருவின் உரையாடலில் கலந்து கொண்டாள். 1 மணி நேர பயணத்திற்கு பின் பஸ் மசினகுடியில் நிற்க அவர்களுக்காகவே அங்கே காத்திருந்தார் விசாலம். வாங்கடா, வாடா சாரு, எப்படி இருக்கீங்க என்றவாறு சாருவை தழுவிக்கொள்ள அவர் அன்பில் நெகிழ்ந்தாள் சாருமதி. ஏமா இவ்வளோ நேரம்? நான் ரொம்ப நேரமா ஆளை காணோம்னு கொஞ்சம் பயந்துட்டேன். சாரு நடந்ததை கூற விசாலம் அப்பெண்மணிக்காக வருத்தப்பட்டார். ஹே நிதி, என்னாச்சு? வந்தது முதல் ஒன்றும் பேசாம இருக்க? ஒண்ணுமில்லம்மா, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்றவாறு அப்போதைக்கு சுசிலாவின் நினைவை ஒதுக்கி வைத்துவிட்டு மூவரும் சலசலத்தவாறு வீட்டை அடைந்தார். அங்கிருந்த 2 நாட்களுமே சாரு மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். சிறு வயது முதல் அன்னையின் முகத்தை போட்டோவில் பார்த்தவளுக்கு விசாலத்தின் தாயன்பு பரவசமடைய செய்தது.
நித்திலாவும் விசாலமும் அவளை ஒரு விருந்தாளி போல் இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்ணாக நடத்தியது சாருவை நெகிழ்த்தியது. 2 நாட்கள் முழுதாக முடிந்த அன்று இரவு சாருவின் கைபேசி அழைப்பு வரவே எடுத்து பேசியவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தேவசங்கர் தான் அழைத்திருந்தார். சாரு, எங்க இருக்க? நேத்து மதியம்ல இருந்து உனக்கு ட்ரை பண்ற, நாட் ரீச்சபிள் என்றே வருகிறது. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தா அங்கிள், இங்க சரியா டவர் கிடையாது. சரி, நீ உடனே கிளம்பி ஊருக்கு வா என்றவர் குரலில் இருந்த பதட்டத்தை இப்பொழுதுதான் சாரு உணர்ந்து கொண்டாள். ஏன் அங்கிள், என்னாச்சு? அது அது வந்து சாரு, வாசனுக்கு கொஞ்சம் உன்னை பார்க்கணும்னு உடம்பு முடியல சொல்றான். ஐயோ, அப்பாவுக்கு என்னாச்சு அங்கிள்? 2 நாள் முன்ன கூட என்னிடம் பேசினாரே. நீ வா சாரு, நீ இங்க வந்ததும் விஷயத்த சொல்றேன். உன்னை பார்த்தாலே அவனுக்கு பாதி தெம்பு வந்துவிடும். இதோ உடனே கிளம்பி வர அங்கிள் என்றவள் அழைப்பை துண்டிக்க, அவள் பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்த நிதிலாவிற்கு அவளின் பதட்டம் தொற்றிக்கொண்டது. என்னாச்சு சாரு? அப்பாவுக்கு என்ன என அவள் முடிப்பதற்குள், நிதி, அப்பாவுக்கு ரொம்பவும் உடம்பு முடியலையாம். என்னை பார்க்கணும்னு சொல்றார். நான் உடனே அவரை பார்க்கணும் என அவள் கண்ணீர் விட, விசாலம் அவளை நெருங்கியவர், சாருமா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கிளம்பு. நிதி, நீயும் இவளுடன் போ. இந்த நேரத்தில் இருவரும் தனியாக போக வேண்டாம். நான் பக்கத்து வீட்டு வேலுவை வர சொல்றேன். உங்களை மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் விட சொல்றேன். பையை எடுத்து வைங்க, நான் வேலுக்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன் என விசாலம் ஆலோசனை கூறியவர் உடனே சென்று விட, சாருவின் கண்ணீரை கண்டு நிதிலாவுக்கும் கண்ணீர் வடிந்தது. விசாலம் வேலுவை கூட்டி வரவும் இவர்கள் கிளம்பி வரவும் சரியாக இருக்க மூவரும் பயணத்தை துவங்கினர். விடியற் காலை மூணார் வந்து இறங்கிய சாருவும் நிதிலாவும் ஒரு ஆட்டோ பிடித்து சாருவின் வீட்டிற்கு செல்ல, அங்கே காத்திருந்ததை போல் ஸ்ரீனிவாசன் கண் விழித்தார். வீட்டில் தேவசங்கரும் அவர் மனைவி அம்சவேணியும் நிற்க, வேறொரு ஆண்மகனும் இருப்பதைக் கண்டு தந்தை நெருங்கினாள். அப்பா, என்னாச்சுப்பா? ஏன்பா இப்படி படுத்திருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னார் என்பதற்கு அவர் பேச முடியாமல் கண்ணீர் சிந்த, ஐயோ அப்பா, என்னாச்சு? அங்கிள், நீங்களாவது சொல்லுங்களேன், என்னாச்சு என சங்கரிடம் வினவ, சாருவின் கையை பிடித்து கொண்ட வாசன், சாருமா, அப்பா ஒன்னு கேட்பேன். அப்பாவோட கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கோடா, சரியா? என்னப்பா, என்னாச்சு? என்ன வேணும்னாலும் செய்யறேன். ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்க எங்கேயும் போக மாட்டீங்கப்பா. என்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்க என சாரு அவர் நெஞ்சில் சாய்ந்து அழ, பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் கண்ணீர் சுரந்தது. நிதிலா சாருவின் போராட்டத்தை அனுபவித்தாள் தானே. அவளும் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்தாள். ஸ்ரீனிவாசன் அவரின் பக்கவாட்டில் நின்றிருந்த ஒருவனை தன் அருகில் அழைக்க, அவனும் அவர் அருகில் மண்டியிட்டு அமர்த்து கொள்ளவும், அவன் கையை ஒரு கையால் பிடித்து கொள்ள, சாருவின் கையை மறு கையால் பிடித்து கொண்டவர், சாரு, இவர் பேர் மோகன், தேவா எஸ்டேட்டில் சீனியர் சூப்பர்வைசராக இருக்கிறார். என்னோட காலத்திற்கு பின் இவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருடா. இவரை நீ கல்யாணம் செய்து கொள்கிறாயா என திக்கி திணறி சொல்லி முடித்த அவர் கண்களில் ஏக்கத்துடன் கேட்க, அப்பொழுதுதான் சாரு அந்த மோகன் என்பவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று சாருவை தாக்க, அவள் தலை தானாக அசைத்து சரிப்பா என்ற வார்த்தையை உதிர்க்க, வாசன் திருப்தியுடன் இருவரின் கையை கோர்த்து கொண்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா சாரு. நான் கண்ணை மூடுவதற்குள் உங்கள் இருவரின் கல்யாணத்தை பார்த்துட்டேன்டா. அதுவே எனக்கு ஒரு பெருத்த நிம்மதியை தரும். அந்த நிம்மதியுடனே உன் அம்மா சென்ற இடத்திற்கு சென்று விடுவேன். தேவா, சீக்கிரமா இவர்களின் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறாயா என கண்களின் ஒளியுடன் கேட்க, நண்பனின் விருப்பம் அறிந்து சரியென தலையாட்டினார் தேவா. தந்தையின் வார்த்தைகள் சாருவை பயம் கொள்ள செய்தன.
அதுவும் இல்லாமல் தனக்கு இருக்கும் ஒரே சொந்தம் தன்னை விட்டு பிரிந்து விடுமோ என்ற பயம். மேலும் திருமணம் என்றதும் சாருவின் உடலில் நடுக்கம் ஏற்பட அதை புரிந்து கொண்ட மோகன் பற்றியிருந்த அவள் கையை ஆதரவாக பிடித்து கொண்டான். அந்த தொடுகை உனக்கு நான் இருக்கிறேன் என்ற உறுதியளிக்க அது சாருவை கவர்ந்தது. ஸ்ரீனிவாசன் ஆசைப்பட்டதைப் போல் சாரு மற்றும் மோகனின் திருமணம் 2 நாட்களில் நடத்தப்படுவதாக திட்டமிட்டனர். அதற்கான வேலைகளை தேவசங்கர் ஏற்றுக்கொண்டார். நேரம் மிகவும் குறைவாக இருப்பதால் மோகனும் இணைந்து கொள்ள விளைய தேவசங்கர் தடுத்துவிட்டார். சங்கர் மோகனை முதலில் சாருவுடன் பேச சொன்னார். அது அவனுக்கே சரியாகப்படவே அவளிடம் பேச எண்ணினான். சாரு அவளின் அறையில் தந்தையின் நிலையில் எண்ணி அழுது கொண்டிருந்தாள். நித்திலா சாருவின் நிலையை உணர்ந்து அவளுக்கு என்ன வார்த்தை சொல்லி தேற்றுவது என தெரியாமல் அவளும் கண்ணீர் பொழிய அங்கே ஆழ்ந்த அமைதி நிலவியது. அந்த அமைதியை கலைக்கவென கதவு தட்டப்படும் ஒலி கேட்க நித்திலாதான் சென்று கதவை திறந்தாள். மோகனை கண்டு புரிந்து கொண்டதைப் போல் நித்திலா அவ்விடத்தை விட்டு நகர்ந்து ஸ்ரீனிவாசனின் அறைக்கு செல்ல அவளை கண்டவர் வரவேற்பாக புன்னகையை உதிர்த்தார். இதற்கு முன்னமே வாசனை நித்தி அவர்களின் கல்லூரியிலும் சந்தித்திருக்கிறார். கலகலப்பாக பேசும் ரகமில்லை என்றாலும் இறுக்கமாகவும் இருக்க மாட்டார். இதற்கு முன் அவர் கண்களில் ஏதோ ஒரு சோகம் இருப்பதைப் போல் நித்திலா உணர்ந்திருக்கிறாள். அவர் கண்களில் ஏதோ ஒரு சிறு ஒளி, அது தன் பெண்ணை பற்றியதாகவே இருக்கும் என நித்திலா அறிந்திருந்தாள். மோகனை கண்டவள் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியதை மோகன் குறித்து கொண்டான். மதி, உங்களிடம் கொஞ்சம் பேசலாமா என அனுமதி கேட்க அவன் மதி என்று அழைத்ததும் அவன் பார்வையில் தெரிந்த பாசமும் சாருவின் மனதில் அவனுக்கான ஒரு இடம் உருவானதை அறிந்து கொண்டாள். அவள் கன்னங்களில் இறங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டு ஆமதிப்பதாக தலையசைக்க, என்னால புரிஞ்சிக்க முடியுது மதி, மாமாவோட நிலை ரொம்பவும் மோசமா இருக்கு. நிறைய விஷயங்களை மனதில் போட்டு புதைத்து கொண்டிருக்கிறார். மனைவியின் இழப்பை இன்னமும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னமும் அந்த துக்கம் அவரை விட்டு அகலவில்லை. பெண் தாயில்லாத உன்னையும் நல்லபடியாக வளர்க்க வேண்டுமென ஏகப்பட்ட விஷயங்களை மனதில் போட்டு குழம்பிக் கொண்டு இருந்திருக்கார். அதன் விளைவே அவரை இப்படி படுக்கையில் கிடத்தியிருக்கிறது என அவன் வாசனின் நிலையை சொல்ல, இத்தனை நாள் தன்னை பெற்ற தந்தையின் நிலையறியாமல் இருந்திருக்கிறோம் என தன் இரக்கத்தில் சாருவின் கண்கள் அருவியை பொழிந்தன. மதி, எனக்கு புரியுது, இதுல நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ண எதுவுமே இல்லை என அவள் நிலையறிந்து ஆறுதலாக பேசியது சாருவின் மனதை வருடியது. மாமாவின் விருப்பத்திற்கு நீ சம்மதம் சொன்னது சூழ்நிலையின் காரணமாக என்று எனக்கு தெரியும். மாமா உன்னை பற்றி சொன்னதும் எனக்கு உன்னை ரொம்பவும் பிடித்து போனது. அதேபோல் உனக்கு என்னை உடனே பிடித்துவிட வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் நம் திருமண பந்தம் நடந்தேற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சாருவின் மனதில் இதமான மலைச்சாரல் வீச செய்தது. இதற்காகவே அவனை திருமணம் செய்து கொள்ளலாம் என அவள் மனம் நினைத்ததை முகம் பிரதிபலிக்க அவள் கண்களில் சின்னதாக ஒரு ஒளி உண்டானதை அவன் கண்டான். நீ நல்லா யோசிச்சு சொல்லு, உனக்கு பிடிக்கலன்னு நேரடியா சொல்லிடு என அவன் முடிப்பதற்குள் பிடிச்சிருக்கு என்று வேகமாக சொல்ல அவன் புன்னகைத்து, எதுக்கும் இன்னைக்கு ஒரு நாள் யோசி என்றதுடன் அறையிலிருந்து வெளியேற நித்திலா உள்ளே வந்தாள். சாருவின் முகத்தில் இருந்த பிரகாசம் அவளுக்கு இத்திருமணத்தில் சம்மதம் என்பதை அறிவிக்க நித்தியின் மனது நிம்மதி அடைந்தது. தனக்கும் வாசனுக்கும் நடந்த உரையாடலை அவள் சொல்ல, சாருவிற்கு மோகனை வேண்டாம் என்று சொல்ல எந்த காரணமும் இல்லாமல் இருக்க தன் முழு சம்மதத்தை தந்தையிடம் தெரிவிக்க, ஏற்கனவே திட்டமிட்ட 2 நாட்களில் நெருக்கமான சொந்த பந்தங்களுடன் கோயிலில் எளிமையான சாருமதி மோகனின் திருமணம் நடந்தேறியது. வாசனை மகளின் திருமண கோலம் நிறைவடைய செய்ய தன் காலில் பணிந்த மணமக்களை பாசத்துடன் அணைத்து கொண்டார். அப்பாவின் கண்களில் தெரிந்த சந்தோஷத்தில் சாருவின் கண்கள் ஆனந்த கண்ணீரை பொழிய
மோகன் இருவரின் மனம் அறிந்தவன் போல், இனி சாரு என் பொறுப்பு மாமா என உறுதியளித்தான். அந்த 2 நாட்களும் நித்திலா சாருவின் வீட்டிலே தங்கிக் கொள்ள, திருமணம் முடிந்த பின்னே அவள் ஊருக்கு திரும்பினாள். சாருவின் திருமணம் அவர்கள் கல்லூரி விடுமுறை நாட்களில் நடந்ததால் அவளுக்கு எந்த சிரமமும் இருக்கவில்லை. மோகனும் சரி, அவன் பெற்றோரும் சரி, அவளின் படிப்பிற்கு எந்த தடையும் விதிக்காததால் அவள் 2 மாதங்கள் கழித்து கல்லூரிக்கு வந்தாள். அந்த 2 மாதங்களில் மோகன் அன்பில் நெகிழ்ந்து போயிருந்தாள் சாருமதி. அவளின் பூரிப்பு வாசனையும் நிம்மதியடைய செய்தது. மோகனே அவளை கல்லூரியில் விட்டு செல்ல அவளுக்கு திருமணமான விஷயம் நித்திலாவை தவிர வேற யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. மோகன் சென்றதும் முதல் நாள் வகுப்பு முடிந்ததும் தோழிகளிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று வகுப்பில் கவனமாக இருந்தாள் சாருமதி. எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டு இருந்தது. அன்றைய பொழுது மோகனிடமிருந்து அழைப்பு வரும் வரை. மோகன் நல்லபடியாக ஊருக்கு சென்று விட்டான் என்பதை தெரிவிக்கத்தான் அழைத்திருக்கிறான் என ஆசையாக எடுத்த சாருவிற்கு அவன் அவளின் தந்தையின் இறப்பை தெரிவித்ததும் பேசியை அப்படியே கீழே போட்டுவிட்டு வீறிட்டு அழுதாள். மனைவி கதறி துடித்ததை கைபேசியில் கேட்டவனுக்கு நெஞ்சம் துடித்தது. அவள் அழுவதை அங்கிருந்து பார்த்து கொண்டிருந்த நித்திலா பதறிக்கொண்டு பேசியை எடுத்து பேச, அண்ணா, நான் நித்தி பேசுறேன், என்னாச்சு? நித்தி, மாமா மாமா தவறிட்டாருடா என்றதும் நித்திலாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் இப்போதானே இங்க வந்தேன். சாருவை அழைத்து கொண்டு இங்கே வந்து விடுகிறாயா நித்தி என அவன் நிலைமையை விளக்கி சொல்ல, தன் துக்கத்தை சமாளித்து விசாலத்திடமும் சொல்லிவிட்டு சாருவை அழைத்து கொண்டு மூணார் நோக்கி சென்றாள். வரும் வழி எங்கும் சாருவின் கண்கள் அருவியாய் பொழிய அவளை தேற்றும் வழி தெரியாமல் திண்டாடினாள் நித்திலா. நித்திலாவிற்கு வாசனை இழந்த துக்கம் தொண்டை அடைக்க செய்தது. அவளுக்கு அவள் தந்தையின் நினைப்பு வந்த நொடி வரை அவளும் கண்ணீரை பொழிந்தாள். மோகன் அங்கே வாசனின் இறுதி காரியத்தையும் பார்த்து கொண்டு சாருவிற்கும் அடிக்கடி அழைத்து பேசி அவளை தேற்ற முயன்றான். வீட்டை அடைந்ததும் தந்தையின் உடலை கட்டி கொண்டு அழுத சாருவை யாரின் சொல்லும் கட்டுப்படுத்தவில்லை. தண்டனையாக தான் உங்களோட முகத்தை கடைசியாக ஒரு முறை கூட பார்க்க முடியாமல் போயிட்டேனா என படுத்து கொண்டிருந்த தந்தை கையை பற்றி கதறினாள். அவள் கட்டுப்பாட்டை இழப்பது தெரிந்து மோகன் அவள் தோள் பற்ற, என்னங்க அப்பா அப்பா என இதை தவிர அவள் வாயிலிருந்து வார்த்தை வர மறுக்க அவன் நெஞ்சிலே சாய்ந்து அழுதாள். இறுதி காரியங்களை மோகனே செய்ய வாசனை எடுத்து சென்றதும் அவர்கள் பின்னால் செல்ல போன சாருவை பெண்கள் பிடித்து தடுத்தனர். அவர்கள் சென்றதும் வெகு நேரம் கதறி அழுதவள் அப்படியே நித்திலாவின் மேல் மயங்கி சரிந்ததும் அனைவருக்கும் பதற்றம் தொற்றிக்கொள்ள அவளை தண்ணீர் தெளித்து எழுப்பினர். மோகன் வரும் சமயம் வீட்டில் டாக்டர் இருக்க அவன் குழப்பமாக வீட்டிற்குள் நுழைய எதிரில் வந்த அம்சவேணியை அவன் விவரம் கேட்க, என்ன சொல்ல தம்பி, விட்டுட்டு போன உயிருக்காக துக்கப்படுவதா இல்ல வரப்போகும் உயிருக்காக சந்தோஷப்படுவதான்னு தெரியல, போப்பா போய் சாருவை பார் என்றதும் அவனுக்கு எதுவும் புரியாமல் சாருவை பார்க்க போக அவன் வந்ததும் நித்திலா சாருவை விட்டு நகர்ந்து செல்ல சாரு அவன் தோளில் ஆறுதல் தேடினாள். எதுவும் புரியாமல் அவன் சுற்றி இருந்தவர்களை விசாரிக்க டாக்டர் சொன்ன செய்தி அவனுக்கும் 2 விதமான உணர்வை கொடுத்தது. தந்தையின் மறைவில் துடிக்கும் மனைவியை நினைத்து அழுவதா இல்லை தனக்கு வரப்போகும் புது உறவை நினைத்து சிரிப்பதா என அவனுக்கு தெரியவில்லை. கணவன் மனைவி இருவருக்கும் தனிமை கொடுத்துவிட்டு அனைவரும் அவ்வறையை விட்டு அகல, மதி இங்க பாருடா, என்ன பாரு என அவளை தன் முகம் பார்த்து வைத்து பேச துவங்கினான். மதி, வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நிரந்தரமில்லடா. காசு, பணம், உறவுகள் எதுவும் நிரந்தரமில்ல. எல்லோருக்கும் ஒரு நாள் முடிவு வரும். அந்த முடிவு வாழ்க்கையில் முடிவில்லடா.
அதற்கு பின் நமக்கு எத்தனையோ காத்திருக்கிறது. போனவர்களை நினைத்து துவண்டு போகாமல் வாழ்க்கையை வாழணும். ஒரு உறவு போனது என்று நீ அழுதாய். இப்பொழுது நமக்கு இன்னொரு உறவு வரப்போகிறதுடா மதி. போதுமா நீ அழுதது? மாமா தான் நமக்கு பிள்ளையாக பிறக்கப் போகிறார். இனிமேல் ஒரு போதும் நீ அழக்கூடாது. நான் அதற்கு விடமாட்டேன் என அவள் கண்ணீரை துடைத்துவிட, அவன் பேச்சிற்கு அவள் தன் அழுகையை கட்டுப்படுத்த முயன்றாலும் அவளால் முடியவில்லை. அவள் தன் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து தன் துக்கத்தை குறைக்க போராடுவது அவனுக்கு புரிந்தது. அதன் பின் வந்த நாட்களில் பகல் முழுவதும் நித்திலா அவளுக்கு துணையாக இருந்தாள். இரவுகளில் மோகனின் தோள்களே அவளுக்கு ஆறுதலாக அமைந்தன. மோகன் ஒவ்வொரு இரவும் அவளை தேற்ற சொன்ன வார்த்தைகள் அவளை தன் துக்கத்திலிருந்து மீட்டெடுத்தன. அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்குள் தன்னம்பிக்கையை விதைத்தது. ஒரு வாரம் கடந்த நிலையில் நித்திலாதான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல, அப்பொழுதுதான் சாரு நிகழ்காலத்திற்கு வந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு தன் படிப்பை பற்றிய எண்ணம் தோன்றியது. மேலும் அவளுக்கு ஏனோ மோகனை விட்டு பிரிந்து செல்ல மனம் வரவில்லை. அதை அவள் முகம் பிரதிபலிக்க, மோகன், நித்திமா, நீ ஊருக்கு கிளம்புடா. நானே உன்னை கொண்டு வந்து விடுறேன். மதி இப்போது இருக்கும் நிலையில் அவளை அங்கே ஹாஸ்டலில் தனியே விட முடியாது. இங்கேயே ஏதாவது காலேஜில் சேர்க்க ட்ரை பண்றேன் என அவன் நொடியில் யோசித்து நித்திலாவிற்கு பதில் சொல்ல, அவனின் பெற்றோரும் அவன் முடிவிற்கு சம்மதம் தெரிவிக்க, கணவன் அனைவரின் மனம் அறிந்து நடப்பது அவளை ஆறுதல் அடைய செய்தது. அப்போ சரிண்ணா, ஆனால் நானே போய்க்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம் என மோகன் எவ்வளவு சொல்லியும் மறுத்துவிட, சாரு, உடம்ப நல்லபடியா பார்த்துக்கோ. பாப்பா பிறந்ததும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. குட்டியை பார்க்க நான் உடனே ஓடி வந்துடுறேன் என்றதும் சாருவின் முகத்தில் புன்முறுவல் உதயமானதை ரசித்தவாறு அவர்களிடமிருந்து விடைபெற்று மூணாரை விட்டு கிளம்பினாள். அதுதான் நித்திலா சாருவை மோகனையும் கடைசியாக பார்த்தது. இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் நித்தி என்கிட்ட எதையும் சொல்லல என கீதா விடுதி அறையில் நித்திலாவை கேள்விகளால் தாக்கி கொண்டு இருந்தாள். எதையும் மறைக்க வேண்டும் என்று இல்லை கீது, எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நடந்துடுச்சு. அங்கிளுக்கு வேற ரொம்பவும் முடியாமல் இருந்தது. ஸோ எதையும் யோசிக்கும் நிலையில் யாரும் இல்லை. காலேஜ் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே சாருவே எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் என்ற நித்திலாவிடமிருந்து பெருமூச்சு எழுந்தது. சரி, நீ ஏன் ஒரு வாரமா காலேஜ் வரல கீது? அது அது வந்து என அவள் இழுக்க, அதான் வந்துட்டியே, விஷயத்த சொல்லுடி. நித்தி, அதட்ட அது எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க நித்தி என்றாள் கீதா தயங்கியவாறே. என்னது, உனக்கும் கல்யாணமா? ஏண்டி இவ்வளோ சீக்கிரம்? என்னமோ பெரிய இவளாட்டம் என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேள்வி கேட்ட. இப்ப நீ மட்டும் என்னவா? சாரு தான் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக கல்யாணம் செய்துக்கிட்டா, உனக்கென்ன என நித்தி ஏற்கனவே அவளின் நெருங்கிய தோழி பிரிந்த துக்கத்தில் இருக்க, இப்பொழுது மற்றவளும் திருமணம் செய்து கொண்டு போய் வாடுவாளோ என ஆதங்கத்தில் கேட்க, உனக்கே தெரியுமில்ல நிதி, எங்க ஊர் பக்கம் எல்லாம் பெண் பிள்ளைங்களை படிக்க அனுப்புவதே ரொம்பவும் கம்மி. எங்க அப்பாவை பற்றியும் தெரியுமில்ல, ஊர் ஏதாவது தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி இப்பவே எனக்கு என் அப்பாவோட தங்கச்சி பையனை கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணிட்டாங்க என அவள் முகத்தை குனிந்து சொல்ல, ஓஹோ, கல்யாணம் எப்போ? இன்னமும் 1 மாசத்துல என அவள் நக்கலாக கேட்க, சே, இப்ப இல்ல நிதி, மாமா என்னோட படிப்பு முடிந்தது தான் கல்யாணம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு என கீதா கல்யாணம் தள்ளி போன வருத்தத்தில் கூற, உனக்கு அதுல ரொம்பவும் வருத்தம் போல என அவள் பேசி கொண்டிருந்த சமயம் கீதாவின் செல்போன் இசை எழுப்ப, கீதா அசடு வழிந்தவாறே, மாமாடி, ஐயோ பேசு, நான் வெளியே போறேன் என்றதுடன் நித்திலா அவ்வறையை விட்டு வெளியே சென்று விட்டாள். வெளியே ஹாஸ்டல் பால்கனியில் நின்றவளுக்கு சாருவுடன் பேச வேண்டும் என்று தோன்றியது.
இது இந்த ஒரு வாரத்தில் நடப்பதுதான். மூணாறிலிருந்து வந்ததும் நித்திலா சென்னைக்கு செல்லாமல் அவள் சொந்த ஊருக்கு தான் சென்றாள். ஸ்ரீனிவாசனின் மரணம் நித்திலாவை பழைய நினைவிற்கு அழைத்துச் செல்ல, அதிலிருந்து வெளிவர அவளுக்கு சில நாட்கள் அவகாசம் தேவைப்பட்டது. அதனால் தாயுடன் சில நாட்கள் இருக்கலாம் என தோன்றவே ஊருக்கு வந்துவிட்டாள். ஊருக்கு வந்ததும் சாருவிற்கு அழைத்து பேச, அங்கிருந்து கிளம்பும்போது இருந்த சாருவிற்கும் இப்பொழுது தன்னுடன் பேசும் சாருவிற்கும் சற்று வித்தியாசம் தெரிந்தது. அவள் தன் துக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு மோகனின் பங்கு அதிகம் என்பது அங்கிருந்த அந்த ஒரு வாரத்தில் நித்திலாவிற்கு புரிந்துதான் இருந்தது. இத்தனை நாட்கள் தன் அன்னை தன் படிப்பு தோழிகளுடன் கலாட்டா என அவளின் வட்டத்திற்குள் இருந்தவளுக்கு கடந்த சில நாட்களாக அவளை சுற்றி இருந்தவர்களின் வாழ்க்கை பார்த்திருந்த நித்திலாவிற்கு மனதில் சில மாற்றத்தை கொண்டு வந்திருந்தது.